ஓம் நம சிவாய. வாராகி அம்மனின் ஆசியோடு இந்த பதிவை நான் தொடர்றேன். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு பஞ்சமி திதி வாராகி வழிபாடை தான் பார்க்க போகிறோம். வளர்ப்பிறை பஞ்சமி திதி வருகிற புதன்கிழமை வருது. அதாவது 14/2/2024 13ஆம் தேதி நைட்டு 8:30 ஆரம்பித்து 14ஆம் தேதி மாலை 6:30 பஞ்சமி திதி முடியுது. புதன்கிழமை செவ்வாய்க்கிழமை நைட்டும் நம்ம வாராகி அம்மனை வழிபடலாம். புதன்கிழமை வழிபாடு மிக மிக சிறந்தது. கடன் பிரச்சனைகள்லேருந்து தீரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நிச்சயமாக இந்த வாராகி அம்மன் வழிபாட்டை கட்டாயம் நீங்கள் பண்ணுங்க. வாராகி அம்மாவுக்கு நம்ம பொதுவாக செவ்வாய் வெள்ளிக்கிழமையில தான் அம்மன் வழிபாடு பண்ணுவாங்க. ஆனால் வாராகி அம்மன் வழிபாடுங்கிறது அமாவாசை பஞ்சமி திதியில் பண்ணுறது ரொம்ப விசேஷம். எதிரிகள், செய்வினை, கண்திருஷ்டி, முடக்கம் இது எல்லாமே நீக்கும் அம்மனாக நம்ம வாராகி அம்மா இருக்காங்க. மகாவிஷ்ணுவோட அவதாரமாக இருக்கக்கூடிய வாராகி அம்மனை புதன்கிழமையில் விளக்கேற்றி வந்தோம் அப்படின்னா கடன் தொல்லை நிச்சயமாக நீங்கும். எவ்வளோ பணம் சம்பாதிச்சாலும் செலவாகிட்டே இருக்குது, வரவுக்கு மீறி செலவு, கடனை முழுமையாக தீர்க்க முடியாத சூழல், கடனால் ஏற்பட்ட நெருக்கடி, தீராத கடன் சுமை, இப்படி எல்லா விதமான கடன் பிரச்சனைகளுக்கும் தீர்வாக புதன்கிழமை அன்னைக்கு கண்டிப்பாக வாராகி அம்மனை தரிசனம் பண்ணனா நிச்சயமாக கடன் பிரச்சனையிலேருந்து நம்மளை மீட்டு கொண்டுட்டு வருவாங்க. ஒவ்வொரு கிழமைக்கும் ஒவ்வொரு கிரகத்தின் காரத்துவம் இருக்குது. ஜோதிடத்தில் 12 ராசிகளில் 6வது ராசி கன்னியின் ராசியான அதிபதி புதன். காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில் 6ஆம் வீடுங்கிறது கடன், பகை, வம்பு, வழக்கு, நோய் இதெல்லாம் குறிக்கும். புதன்கிழமையின் அதிதேவதை மகாவிஷ்ணு. மகாவிஷ்ணுவோட சொரூபம் தான் விஷ்ணு மாயான்னு அழைக்கக்கூடிய வாராகி அம்மா. புதனின் 6ஆம் வீட்டு காரகத்தால் ஏற்படும் பாதிப்பை போக்குவதற்கு வாராகி அம்மனுக்கு விளக்கேற்றி வழிபட்டுட்டு வரலாம். ஜாதக ரீதியாக 6ஆம் வீடு பலம் இல்லாதவர்களும் புதன்கிழமை அன்னைக்கு வாராகி அம்மனை தரிசித்து கடன் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாங்க. பலரும் வாராகி அம்மாவோட படத்தை, சிலையை வீட்டில் வச்சு வழிபடலாமா அப்படிங்கிற சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்குது. வாராகி தேவி உக்கிரமான முகம் கொண்டிருந்தாலும் உண்மையிலே அவங்க சாந்த சொரூபினி, அன்பும் கருணையும் கொண்டவங்க. சக்தி வழிபாடுங்கிறது அம்மன் வழிபாடு, பெண் தெய்வ வழிபாடு. பெண் தெய்வ வழிபாட்டில் பிரத்யங்கரா தேவி, பால துரிபுர சுந்தரி, வாராகி தேவி இது போன்று இந்த தேவியெல்லாம் வழிபட்டு வரும்போது எதிரிகள் தொல்லை முழுவதும் அழியும், எதிர்ப்பு மொத்தமும் காணாமல் போகும். அதனால் சக்தி வழிபாடுங்கிறது முக்கியம். துர்க்கணங்கள் கொண்டவர்களை தன் பக்கம் நெருங்கவே விடமாட்டாங்க வாராகி. தீய குணங்களையெல்லாம் விட்டொழித்து அவங்கள சரணடைந்தால் ஒரு தாயை போல் நமக்கு கருணையாக நம்மளை பார்த்துப்பாங்க. அவங்கள அம்மாவாக நினச்சா அவங்க அம்மா, அவங்கள நம்ம தோழியாக நினச்சா அவங்க நமக்கு தோழி, அவங்கள நம்ம என்னவா நினைக்கிறோமோ அவங்களாவே அவங்க மாறிடுவாங்க. அதனால் நிச்சயம் வாராகி அம்மாவோட படம் இல்லை சிலையை வீட்டில் வச்சு வழிபடலாம். அது நல்லது தான். அது கெட்டது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு தான் அது கெடுதல். ஏன்னா தீய எண்ணத்தோடு இருக்கிறவங்களுக்கு அவங்க உக்ர தெய்வம் தான். நம்ம நல்ல மனதோடு அவங்கள நம்ம நினைக்க போகிறோம், வணங்க போகிறோம். அதனால் நமக்கு அவங்க நல்லது மட்டும்தான் செய்வாங்க. அதனால் பயப்படவே வேணாம். அம்மாவோட சிலையோ திருவுருவ படமோ வச்சு வழிபடலாம். ஆனால் சிலை வைத்து வழிபட்டால் டெய்லி அபிஷேகம் பண்ணணும். அபிஷேக பொருளுக்கு நாங்கள் எங்கேம்மா போவோம் அப்படின்னா எதுவும் தேவையில்லை, சுத்தமான தண்ணி, மஞ்சள் தண்ணி கொண்டு அவங்களுக்கு அபிஷேகம் பண்ணி சிகப்பு நிற செம்பருத்தி பூ, ஒத்த செம்பருத்தி பூ வச்சு அவங்கள வணங்கிட்டு வரலாம். நெய்வேத்தியமாக உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை வைக்கலாம். சாதம், குழம்பு நீங்கள் உங்களுக்கு சாப்பிட வச்சுருக்கக்கூடியதை நீங்கள் அம்மாவுக்கு வைக்கலாம். எப்போ சக்கரவள்ளி கிழங்கு கிடைக்குதோ, மாதுளப்பழம் கிடைக்குதோ அப்போ நீங்கள் நெய்வேத்தியம் பண்ணுங்கள். டெய்லி உங்களால் மாதுளப்பழம் வாங்க முடியல, சக்கரவள்ளி கிழங்கு வாங்க முடியலன்னா நீங்கள் என்ன சமைக்கிறீங்க, நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க அந்த படையில் நீங்கள் வைங்க. அவங்க தாராளமாக அவங்க ஏற்றுப்பாங்க. ஒரு சாம்பார் இல்லை சாதத்தில் கொஞ்சோண்டு தயிர் ஊற்றி அதை கூட வைக்கலாம். இல்லை அதில் கொஞ்சம் சாதத்தில், வெள்ளை சாதத்தில் கற்கண்டு போட்டு வைங்க, கற்கண்டு சாதம் அதை கூட வச்சு நெய்வேத்தியம் பண்ணலாம். இந்த மாதிரி நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம நெய்வேத்தியம் பண்ணலாம். மன நிம்மதியோடு அவங்க அதை ஏற்றுப்பாங்க. நம்மக்கிட்ட அவங்கள பற்றி சொல்லணுன்னா நிறைய சொல்லிகிட்டே இருக்கலாம். ஒரே வரியில் சொல்லணுன்னா அவங்க குழந்தை மனம் கொண்டவங்க.
அதனால் ஓம் வாராகி தாயே போற்றி இந்த ஒரு ஸ்லோகம், இந்த ஒரு மந்திரம் சொன்னால் போதும். ஓம் வாராகி தேவியே போற்றி, ஓம் வாராகி அம்மா போற்றி, இதை மட்டும் சொல்லி நீங்கள் வழிபட்டுட்டு வாங்க. எல்லா தினங்கள்லேயும் நீங்கள் வழிபடலாம் அம்மாவை. நிச்சயம் உங்களுக்கு அனைத்து செல்வங்களையும் வாரி கொடுப்பாங்க. புதன்கிழமையில் கடன் சுமையில் பாதிக்கப்பட்டிருக்கவங்க வணங்கும் போது இன்னும் கூடுதல் சிறப்பு தரும். நிச்சயமாக இப்போ வரக்கூடிய இந்த பஞ்சமி திதி, வளர்பிறை பஞ்சமி திதியில் புதன்கிழமையன்று நீங்கள் வாராகி அம்மாவை வணங்குங்க. நிச்சயமாக வாழ்க்கையில் அனைத்து வளங்களையும் நீங்கள் பெறுவீங்க. சத்தியமணி சொல்கிறேன், நீங்கள் வாராகி அம்மாவை நீங்கள் நினச்சிக்கிட்டு போங்க. உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாழ்க்கையில் மிகப்பெரிய அதிசயம் நடக்கும், அது உண்மை. இந்த தகவல் நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நன்றி, வாழ்க வளமுடன்.